வெல்கம் டு மைக்கேல்ஸ் vlog. நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ஹேவ். நம்ம ஏற்கனவே ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் 3 ஃபார்ம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். பி, டூ அண்ட் ஹேவ். பி அண்ட் டூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேவ்க்கு எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ஹேவ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹேவ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம இந்த பி ஆர் டூ வேர்ப்ஸ் கூட தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ஹேவ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நவுன்ஸ் கூட மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். ஹேவ் அப்படின்னா நான் வைத்து கொள்ளுகிறது தான் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ஒரு வேர்ப் கூட நம்ம ஹேவ் யூஸ் பண்ண மாட்டோம், நவுன் கூட தான் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் கூட எப்படி நம்ம இந்த ஹேவை வச்சு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஐ ஹேவ் அ பென். நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். யூ ஹேவ் அ பென். ஹீ ஹேஸ் அ பென். ஏன் இங்கே ஹேஸாக மாறுச்சு? பிகாஸ் இங்கே ஹீ, ஷீ, இட் மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். நம்ம ஏற்கனவே டூவில் பார்த்துருப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது டஸ்ன்னு மாறுச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஹேவ் ஹேஸ் அப்படின்னு மாறும். வி, யூ, இட் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு அகைன் நார்மலாக நம்ம ஹேவ் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும். வி ஹேவ் அ பென். யூ ஹேவ் அ பென். இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எப்படி நெகட்டிவ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நெகட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் டு நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் நவுன், இதுதான் ஃபார்முலா. ஐ சப்ஜெக்ட், டு நாட், ஹேவ், பென், நவுன். ஓகேவா? ஸோ ஐ டு நாட் ஹேவ் அ பென். யூ டோன்ட் ஹேவ் அ பென். ஏன் இங்கே டோன்ட் அப்படின்னா டு நாட் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். ஸோ யூ டு நாட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக யூ டோன்ட் ஹாவ் அ பென் அப்படின்னு எழுதலாம். அந்த டோன்ட் எழுதும்போது டிஓஎன் அப்போஸ்ட்ரோஃபி டி அப்படி போட்டால் தான் அது டு நாட். அப்போஸ்ட்ரோஃபி எப்போவுமே மறக்கக்கூடாது. அப்போஸ்ட்ரோஃபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹீ டசன்ட் ஹாவ் அ பென். ஏன் இங்கே டசன்ட் இருந்தது? நம்ம ஹாவ்க்கு ஹேஸ்ன்னு மாறிச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே டசன்ட் ஹாவ் அ பென். She doesn't have a pen. We don't have a pen. They don't have a pen. இங்க have மாறாது, doesn't அப்படின்னு மாறும். Don't has a pen தப்பு. He doesn't have a pen தான் கரெக்ட். அடுத்தது interrogative sentence. Do I have a pen? Do you have a pen? Does he have a pen? Do they have a pen? ஓகே, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது ஹேவ், அடுத்தது நவுன். ஸோ டூ ஐ ஹாவ் அ பென். டூ யூ ஹாவ் அ பென். அடுத்தது இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது டஸ் மாறும். டூ டஸ்ஸாக மாறும். டஸ் ஹீ ஹாவ் அ பென். Does she have a pen? ஓகேவா? அடுத்தது do they have a pen? Do we have a pen? ஓகே, நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட், have, has, noun இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட், don't have or doesn't have plus noun. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு do or does plus subject plus noun. ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கைண்ட்லி செக் அவுட் ஆல் த வீடியோஸ். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பாருங்கள். நீங்களே நிறையா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஸோ கைண்ட்லி ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Hit like button to my videos, share it with your friends and kindly subscribe to my channel. Thank you. Have a nice day.